இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. இந்த வேலை யாரு கொடுத்தா? அம்மா கொடுத்தாங்க. யாருக்காக கொடுத்தாங்க? பெண்களுக்காக தான் கொடுத்தாங்க. ஊர்ல வயசானவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அப்புறம் நீங்க திட்டினாலும் வாங்கிக்கிறேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். கேளுங்க, அதாவது 10 வருஷம் முன்னாடி இந்த திட்டம் வந்தது. இந்த திட்டம் 5 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தோம், நல்லா நடந்துட்டு இருந்தது. 2014 மோடி வந்தாப்புல. மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு. இன்னைக்கு மோடி இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான சட்டமே போட்டார். ஆனா நாங்க பார்லிமெண்ட் நீங்க பாத்திருப்பீங்க, சண்டை எல்லாம் போட்டு எங்களுடைய பெண்கள் MP எல்லாம் போய் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அதை நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ மோடி வந்தா இதே மாதிரிதான் ஒண்ணா கொண்டு வந்து போட்டோ வர்றது, இது வர்றது, GPS கொண்டு வந்து நிறுத்தாச்சு. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு நிதியில இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காசு போட்டுட்டு இருக்காரு. கேளுங்க இப்போ இதே இந்த 100 நாள் ஒழுங்கா வரணும்னா ஒரே வழிதான், அங்க மோடி வரக்கூடாது, இங்க எடப்பாடி வரக்கூடாது, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம், எங்க ஊரு பொம்பளைங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த 100 நாள் திட்டம் தான் மரியாதையோட காசு கிடைக்கிறது. 100 நாள் திட்டம் தான், அது ஆகணும்ன்றதுல நாங்க குறியா இருக்கோம். ஆனா நாங்க அங்க மத்தியில ஆட்சிக்கு வந்தாதான் நாங்க மோடியை விரட்ட முடியும். இந்த 100 நாள் வேலையை 150 நாள் 200 நாள் ஆக்கணும்னு எங்களுடைய திட்டம். போன தடவை நீங்க வரும்போது நீங்க சொன்னீங்க. கேட்டுக்கோங்க, உங்க சார்பாக நான் பேசுறேன். 100 நாள் வேலை கண்டிப்பா வரணும். எந்த போட்டோ கிட்ட எல்லாம் பிடிக்க கூடாது. அதுக்கு மோடி அங்க வரக்கூடாது, இங்க எடப்பாடி வந்தா அது நடக்காது. ஆனா நாங்க சண்டை போடுறோம், முதலமைச்சர் உங்களுக்கு சண்டை போடுறாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க இல்லாத திட்டம்லாம் இங்க வந்திருக்கு. இப்போ 5000 ரூபாய் போட்டாரா? 5000 ரூபாய் வேலை எல்லாம் இல்லாம 5000 ரூபாய் போட்டாரா? அந்த மாதிரி முதலமைச்சரை பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? இப்போ 8000 ரூபாய்க்கு வீட்டுக்கு போட்டாலும் பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு 8000 ரூபாய் ஒரு லட்சத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம இவ்வளவு பண்றமே பண்ண மாட்டோமா? ஆனா மோடி எடப்பாடி வந்தா இது நடக்காது. நான் மறுபடியும் எல்லாருக்கும் முன்னாடி வேண்டிக் கேட்டுக்கொள்றேன். பாருங்க, இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா ரெடி பண்றோம். ஓட்டு போடுங்க, இவங்கதான் வருவாங்களா? யாரு சொல்லுங்க. இவங்கதான் வருவாங்கல்ல? கட்சி அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. பாட்டுப்படாது, இவங்க நம்மளுக்கு செய்வாங்க. என்ன ஊருக்கா இது? தூக்கி போட்டு உட்கார்ந்து வேலை கொடுக்குற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். கண்ணு போற எடுத்துட்டு எப்போ உள்ளே மாட்டே இல்லை. காலையில 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு போற மாட்டேன், போட்டாவே விழ மாட்டேன். என்ன பண்ணலாம், ஒண்ணுமே செய்ய முடியல. நான் போய்
அதே மாதிரி தான் வர ஏகப்பட்டது கொட்டல வரேன்னு சொன்னாங்க இல்லையா எல்லாம் அப்பதான் சொல்லாங்க ஆட்சி